போய் நம்ம என்ட்ராவுடைய டெமோ பார்ப்போம். மெயினா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டெமோ என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா போர்ட்டல்னா என்ன, அதுல எப்படி யூசர் கிரியேட் பண்ணலாம், அப்புறம் குரூப் எப்படி கிரியேட் பண்ணலாம், டைனமிக் குரூப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ரோல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். என்ட்ரா பொறுத்த வரைக்கும் பெரிய சப்ஜெக்ட், நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. நான் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ண போறது இல்லை, ஏன்னா அது இட்செல்ஃப் அதுவே ஒரு தனி சப்ஜெக்ட். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது மெயினான நமக்கு என்ன தேவையோ, அஷூருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ டெமோ. ஓகே, ஸோ இது பேரு தான் வந்து நான் சொன்னது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டெமோல வந்து இது வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் என்ட்ராக் வரணும் அப்படின்னா நேராக இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் ஓகே இல்லாட்டி நம்ம என்ட்ரா அப்படிங்க டைப் பண்ணோம்னா நமக்கு இந்த மெனுல இது வரும். இங்க வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ராக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்க இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு entra.microsoft.com அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அந்த வழியாகவும் நீங்க என்ன பண்ணலாம், இதே போர்ட்டல்ல நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். 2 வழியில நீங்க இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அதுதான் 2 ஆனா உள்ள போனீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல கொஞ்சம் புது மெனு புதுசா நிறைய இது பண்ணிருக்காங்க. இது கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. இது அஜூர்ல இருக்கக்கூடிய பழைய வியூ. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஓவர் வியூ அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன இருக்கும்னா, இங்க வந்து நாம இது எந்த டெனன்ட், எந்த ஐடி, என்ன யூசரு, என்ன டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் காமிக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து என்னென்னலாம் வந்து அக்கௌண்ட் இருக்கு, என்ன டீட்டெயில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து யூசர் இருக்காங்க. ஓகே, நிறைய யூசர் இருக்காங்க. இப்போ இந்த யூசர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, இங்க இருக்கக்கூடிய யூசர்ல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் காலம் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க, ஆன்பிராம் சிங்க் சிஸ்டம் யூசரா எனேபிளா அப்படின்னு கேட்குது. நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்க என்ன கிளவுட் ஒன்லி யூசர் அப்படின்னா நேரடியாக இங்கேருந்து கிளவுட்ல மட்டுமே கிரியேட் பண்ண யூசர்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு. ஓகே, என்ன பண்ணலாம், நேரடியாகவே இங்கேயே ஒரு யூசரை ஓகே டெஸ்ட் யூசர் ஓகே அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு டிஸ்பிளே நேம் வந்து டெஸ்ட் ஃபார் என்ட்ரா டெமோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் என்ன பண்ணலாம், இந்த பாஸ்வேர்டை நான் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, let me copy and paste. Okay, okay, so நம்ம என்ன பண்ணலாம், இதை காப்பி பண்ணிட்டோம். இப்போ நான் இதை போயிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தா டைரக்டாவே எனக்கு இதை என்ன பண்ண முடியும், புது யூசரை நான் இங்க என்னால கிரியேட் பண்ண முடியும். நான் இப்படி கிரியேட் பண்ணாலும் இந்த யூசருக்கு பேர் என்ன, ஒன்லி கிளவுட் ஒன்லி யூசர். இப்போ என்னோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, எனக்கு ஆன்பிராம்ல இருக்கக்கூடிய என்னோட யூசர் எல்லாமே இங்க வரணும். அவங்க அதை வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்வி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சாரி ஓகே, இப்போ நான் ஆன்பிராம்ல இருக்கக்கூடிய எல்லா யூசருமே இங்க வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா பண்ண முடியுமானா முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஆன்பிராம் சிங்க் எனேபிள் இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த யூசர் எல்லாமே என்னன்னு வந்திருக்காங்க, ஆன்பிராமிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஓகே, அது எப்படி பண்றது அப்படிங்கிறது பத்தி பார்ப்போம். ஆன்பிராம் யூசர்னா என்ன அப்படின்னு. ஸோ பேசிக்கா என்னன்னா, இப்போ இது என்னோட ஏடி சர்வர். ஓகே, இந்த ஏடி சர்வர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா என்னோட ஆன்பிராம்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் இங்க போனேன்னா என்னோட ஏடி இங்க இருக்கு. ஏன்னா இங்க ஏவிடி லோக்கல் அப்படின்னு ஒரு ஏடி வச்சிருக்கேன். இந்த என்னோட ஏடி ஆக்டிவ் டைரக்டரி. ஓகே, இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ள நான் போனேன்னா எனக்கு என்ன இருக்கு, யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்னு சொல்லி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் ஒன்றும் இல்லை, இங்க போயிட்டு நான் ஒரு யூசர் அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரணும், எனக்கு ஒரு யூசர் வந்து கிரியேட் ஆகணும். ரைட்டா, ஒரு யூசர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு யூசர் வரும். ஓகே, டெமோ யூசர். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம், 2
எனக்கு இங்க என்ன இருக்கு? எனக்கு பல டொமைன் இருக்கு. அதுல நான் எடுத்திருக்க டொமைன் வந்து என்னோட ஆன்லைன் டொமைன் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்பதான் என்னால சிங்க் பண்ண முடியுங்கிறதுனால. ஸோ நான் எடுத்துட்டு என்ன பண்றேன், அந்த ஆன்லைன் டெமோ யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு யூசர் வந்து இருந்தாலும் எனக்கு என்ன பண்ண வேணாம், பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ இந்த டெமோ யூசர் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு குரூப்பும் கிரியேட் பண்ணலாம். நான் இப்போ இந்த யூசர் எடுத்துட்டு இந்த யூசருக்கு நான் ஒரு குரூப் இங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஓகே. அண்ட் பிரைம் என்ட்ராடுமோ இது என்னது, செக்யூரிட்டி குரூப். ஓகே, குரூப் குளோபல் குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், இதுல போயிட்டு ஐ கேன் ஆட் அ மெம்பர். ஓகே. யாரை ஆட் பண்ணலாம், நான் வந்து இப்போ டெமோ யூசர் தானே கொடுத்தேன். ஓகே, டெமோ யூசர், இந்த யூசரையும் இந்த குரூப்புக்குள்ள ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ இது உடனே போய் எனக்கு அங்க தெரியுமா அப்படின்னா உடனே எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா எனக்கு இது ஜாப் வந்து எனக்கு ரன் ஆகணும். அதுக்கு எனக்கு தேவை என்னன்னா அஜூர் ஏடி கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த ஐடி கனெக்டை வந்து நம்ம செட் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம அதை பண்ண முடியும். அது எப்படி கான்ஃபிகர் பண்றது, என்ன பண்றது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட கிட்ஹப் பேஜ்ல, ஓகே, இந்த ஹோல் சர்வரையும் செட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ என்னோட கிட்ஹப் பேஜ் போனீங்கன்னா கிட்ஹப் பேஜ்ல இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல Azure Active Directory on Azure VM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள போனீங்கன்னா இது இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, இது எல்லாத்தையுமே செட் பண்ணி கொடுத்துரும். பிளஸ் இந்த டாக்குமெண்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல என்ன பண்ணணும்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதியிருக்கேன். அதுல மெயினா வந்து இந்த ஏடி கனெக்டை எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறது இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா நமக்கு அது ஃபுல்லா அவங்க எழுதியிருக்கிறதுனால அதையே நான் வந்து லிங்கா கொடுத்துருக்கேன். இதுல போனா அவங்க என்ன கான்ஃபிகர் பண்ணணும், என்ன டீட்டெயில்ங்கிறத வந்து ஃபுல்லாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல அப்படின்னா இங்க இந்த இடத்துல அஷூர் ஏடி கனெக்ட் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த வெப்சைட்ல டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை படித்தான் நானும் அவங்க பண்ணினேன். அதனால அதே லிங்கே நான் அங்க போட்டிருக்கேன். ஓகே. அப்போ அந்த லிங்க் படி நான் கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு இந்த ஏடி கனெக்ட் வந்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து அஷூருக்கு வந்து கான்ஃபிகர் ஆயிடும். பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன நடக்கும் அப்படின்னா பேக் எண்ட்ல பேசிக்கா பேக் எண்ட்ல வந்து இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருக்கேன், இருக்கான்னு பார்த்துறேன். ஓகே. ஸோ இங்க இருக்கு. ஓகே. ஸோ இந்த பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ல போயிட்டு நாம ஜாப் எப்போ ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஷெடியூலர் படி பார்த்தோம்னா 10:18க்கு வந்து ஜாப் ரன் ஆகும். இப்போ டைம் என்ன ஆகுது, இந்த விஎம்ல டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இந்த விஎம்ல டைம் வந்து கரெக்டா வந்து 10:03 ஆகுது. இன்னும் 18 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. இல்லைன்னா என்ன ஆகும், எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து இந்த ஜாப் ரன் ஆகி நம்ம பண்ணது எல்லாமே அங்க போய் நமக்கு சிங்க் ஆகும். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம இந்த ஜாப்பை மேனுவலா நம்ம ரன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலருக்கு போனோம்னா இங்க போயிட்டு நாம நமக்கு என்ன தேவையோ அது என்ன பண்ணலாம், இந்த ஜாப்பை நம்ம மேனுவலா ரன் பண்ணலாம். ஸோ மேனுவலா ரன் பண்றதுக்கு நம்ம ரன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ண, ஃபுல்லா பண்ணுமா இல்ல டெல்டா சேஞ்சஸ் பண்ணுமான்னு நான் ஃபுல்லாவே பண்ண அப்படின்னு சொல்றேன். ஃபுல்லாவே பண்ண அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஆகும், இந்த ஜாப் வந்து இப்போ ரன் ஆகும். ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூ மினிட்ஸ்ல நான் என்னோட போர்ட்டலுக்கு வந்தேன் அப்படின்னா என்ட்ரா போர்ட்டலுக்கு வந்துட்டு நான் இங்க ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு என்ன இருக்கணும், நான் கிரியேட் பண்ண அந்த டெமோ யூசர் இங்க வரணும். ஓகே. இந்த டெமோ யூசரும் மற்றதும் எனக்கு இங்க வந்து இருக்கணும். ஓகேயா. ஸோ பாருங்க, டெமோ இது வந்து நம்ம ஆன்பிராம்ல பண்ணது இல்லையா, சாரி இங்க பண்ணது. ஸோ ஃபியூ மினிட்ல நமக்கு என்ன இருக்கும், அந்த யூசர் ஐடி இங்கே வந்துடும். ஓகே, பார்க்கலாம். நமக்கு அந்த ஐடி வந்து வரணும்.
வந்துச்சு அது என்ட்ரா டெமோ யூசர் அதான் அது பழசு. ஸோ வந்துடும் எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ்ல அது வந்து நமக்கு வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ ஒன்று நம்ம அடுத்து வந்து அதே இது பார்த்தீங்கன்னா குரூப் போனோம்னா குரூப்லேயும் நமக்கு அது இருக்கும். நம்ம கிரியேட் பண்ண யூசரும் இங்கே இருக்கும். ஓகே, ஓகே, அது ரெண்டும் வரும். திருப்பி நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து பார்க்கலாம். வந்தால் நமக்கு அந்த குரூப்ல அந்த யூசரு எல்லாமே இங்கே இருக்கணும். யூஸ்வலா வந்து வரும், ஏன் வரல அப்படின்னு தெரியல. உடனே அவ்வளோ இதில் இந்த இடத்துல வந்த உடனே அது வந்துடணும். ஓகே, ஸோ இல்லைன்னா 10:18 ரன் பண்ணும்போது அது ரன் ஆகி வரும். பார்த்தலாம், ஒரு லாஸ்ட் இதில் பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் அடுத்ததுக்கு போய் ஓகே, இன்னும் வரட்டும். ஓகே, ஸோ பேசிக்கா நமக்கு அந்த இதை என்ட்ரா ஐடியா சிங்க் பண்ணோம்னா நமக்கு இங்க யூசர் வரும். வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றத நீங்க இங்க பாருங்க. ஏன்னா இது 2 யூசருமே நாங்க கிரியேட் பண்ணாதான் இந்த யூசர் எல்லாமே. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசரை வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த டெமோ யூசர் இப்போ கிரியேட் பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்து ஏடி இந்த என்ட்ரா குரூப் இது ஒன்று, அப்புறம் வந்து டெமோ என்ட்ரா யூசர். ஓகே, ஸோ ஆண்ட்ராம் என்ட்ரா யூசர் இப்போ கிரியேட் பண்ணது இல்லையா? இப்போ இது எல்லாமே நம்ம பண்ணோம். இது எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். இப்போ நான் முன்னாடியே சிங்க் பண்ண சில இது மட்டும் உங்களுக்கு தெரியுது. இப்போ பண்ணது நமக்கு அங்கே வரல. ஓகே, ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் போனோம்னா நமக்கு அந்த யூசர் வந்து முன்னாடியே பண்ண யூசர் வந்து நமக்கு இங்கே இருக்கிறதுனால இங்கே பாருங்க, கிளவுட் யூசர்ங்கிறது வந்து நமக்கு என்னவா இருக்கு? எஸ் ஆண்ட்ராம்ல வந்த யூசர் அப்படின்னு காமிக்குது. ஓகே, அதுதான் இதுல இருக்கிற சின்ன டிஃப்ரெண்டர். ஸோ அதை வச்சு நம்ம லாகின் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா அதை யூஸ் பண்ணி நம்ம லாகின், ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் எல்லாமே நம்மளால இங்கே பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஸோ வரட்டும். ஓகே, ஸோ இது ஒண்ணு. இதுக்கு அடுத்து வந்து இந்த யூசர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த யூசர்லாம் வந்து நம்ம வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? இது யூசர் மட்டும் இல்ல, டிவைசஸும் வரும். இப்போ ஏன்னா வந்து ஒரு டொமைன் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா என்னோட டிவைசஸ் எல்லாமே டொமைன் ஜாயின் பண்ண டிவைசஸ் எல்லாமே என்ன பண்ணும்? இந்த இடத்துல எனக்கு ஷோ பண்ணணும். அப்படின்னா என்னோட டிவைஸ் வந்து நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால டிவைசஸும் நம்ம இதுல இருந்து கண்ட்ரோல் ஆகும். அது இல்லாம நமக்கு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இப்போ பேச முடியாம இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு நியூ அப்ளிகேஷன் இருக்கு. அதாவது நான் வந்து ஒரு ஏடபிள்யூ சர்வீஸோ இல்லை கூகுளோ இல்லை எஸ்ஏபியோ அல்லது ஒரு salesforce.com ஓகே, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நான் ஒரு வெப்சைட் வந்து இவங்க கிட்ட நான் சர்வீஸ் வச்சிருக்கேன். ஆனா என்ன பண்ணும், இந்த சர்வீஸ்க்கு வந்து நான் தனியா இன்னொரு ஐடி யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. என்னோட ஐடியே நான் இந்த சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணிட்டு ஆடிங் அப்படின்னு கொடுத்தோம்னா பேசிக்கா இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ்ல வந்து நமக்கு இந்த ஐடி வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சாரி, சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்ளிகேஷனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இப்போ நமக்கு அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதை எடுத்துட்டு போய் நாம அங்க கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஸோ அது கான்ஃபிகர் பண்ற டீடைல் எல்லாத்தையுமே நாம இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கான ஆப் ஐடி வந்துருச்சு, ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இதுக்கு என்ன யூசர் நீங்க அசைன் பண்ணணுமோ அந்த யூசர் எல்லாம் உங்க டைரக்டர் இருந்து எடுத்து இந்தந்த யூசர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஐடி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க எல்லாத்தையுமே பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கான ரோல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நமக்கு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நான் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றேன், செலக்டட் யூசர், செலக்டட் ரோல், அவங்களுக்கு என்ன யூசர் ரோல் கொடுக்கணுமோ அந்த அந்த அப்ளிகேஷன்ல இருக்க ரோல் என்னவோ அந்த ரோல் வரும். அந்த ரோலை நான் என்ன பண்ணலாம், இங்க கொடுத்து நான் இதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேருக்கு தான் நான் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் 50 பேருக்கு தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன்னா அது எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா இந்த இடத்துல நான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் சைன் ஆன், அதாவது சிங்கிள் சைன் ஆன் நான் இது பண்ணணும்னா சாமல் பேஸ் ஆத்தென்டிகேஷனா, பாஸ்வேர்ட் பேஸா இல்லை லிங்க்டா அப்படிங்கிறத வந்து நான் இது பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம், அந்த கான்ஃபிகரேஷன் டீட்டெயிலையும் நான் இங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இது இல்லாம நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மத்தது என்னுடைய கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ்ல நான் போயிட்டு ப்ரொவிஷன் யூசர் அக்கௌண்ட், கண்டிஷனல் ஆக்சஸ், செல்ஃப் சர்வீஸ், இதெல்லாம் எல்லா சர்வீஸுமே என்னால இதுல இருந்து பண்ண முடியும். இப்போ எதுக்காக நான் இது உங்ககிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு நீங்க ஒரு அஜூர்ல அட்மினா இருக்கீங்க, என்னவா இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட வந்து நான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணணும், எப்படி பண்றதுன்னா இதுதான் வழி. இது வழியா நீங்க என்ன பண்ணலாம், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸை நாம கனெக்ட் பண்ணலாம். இல்லது அஜூர்ல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது வழியாகவும் பண்ணலாம். இதுக்கு பேரு ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ வித்தின் அஜூர்ல இல்லது வந்து இதே டெனன்ட்லயே இருக்கு அப்படின்னா அதுக்கு நாம ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதே விஷயத்த பண்ணலாம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள மெயினான விஷயங்கள். ஓகே, ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம பண்ணும்போதும் அதை நம்ம எப்படி பண்றது, என்ன கான்ஃபிகர் பண்ணணும், என்ன டீட்டெயில் இருக்கு, எது சப்போர்ட்டட் எது சப்போர்ட்டட் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டைரக்டாவே போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க போறேன், திரும்பவும் அதே சேல்ஸ் ஃபோர்ஸை கிளிக் பண்றேன். இங்க போனோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணேன்னா இங்க டைரக்டா டாக்குமெண்ட்டுக்கு போவோம். இதுல உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ்ல என்ன நீங்க கான்ஃபிகர் பண்ணணுங்கிற டீட்டெயில ஃபுல்லாவுமே இந்த இடத்துல அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு விளக்கியிருப்பாங்க. இது ஜஸ்ட் நாட் ஒன். ஓகே, இது எஸ்ல இருக்க அப்ளிகேஷன்ஸ் மட்டும் வெளியில இருந்து. ஓகே, ஸோ இது மாதிரி ஏ டு சி பாத்தீங்கன்னா இவ்வளோ கம்பெனிஸோட அப்ளிகேஷன்ஸும் இது சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ அவ்வளோ அப்ளிகேஷன்ஸை அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில அதாவது என்ட்ரா வழியா நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம சிங்கிள் ஐடென்டிட்டியா நம்மளால யூஸ் பண்ண முடியும். இவ்வளவு பேருக்கும் இது ப்ரொவிஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க. ஓகே, ஓகே, அது இல்லாம வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன்ல வரும்போது மெயினா வந்து கண்டிஷனல் ஆக்சஸ். ஸோ கண்டிஷனல் ஆக்சஸ் அப்படின்னா ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோமே. இப்போ யூசர் வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து ஓகே ஒன்லி விபிஎன்ல கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அதாவது வீட்லேருந்து இருக்கும்போது விபிஎன்ல கனெக்ட் பண்ணியிருந்தா பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓகே, சாதாரணமா இன்டர்நெட்ல மட்டும் இருந்தா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டோ, இல்லது அவரு ஒரு ஸ்பெசிபிக் ஆஃபீஸ் லொகேஷன்ல இருந்தா பண்ண முடியும், வேற எந்த இடத்துல இருந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெக்குவயர்மெண்ட்டாவும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பாலிசி கிரியேட் பண்ணிட்டு இந்த பாலிசியில நீங்க போனீங்கன்னா கண்டிஷனல் ஆக்சஸ்ல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரு யூசர், ஓகே எல்லா யூசருமா இல்லது இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மற்றவங்களை மட்டும் வைக்கிறதா, ஓகே அதுல யார் யார் பண்ணலாம் அப்படிங்கிற கிரானுலர் டீட்டெயிலுக்கு நீங்க போகலாம். ஓகே, அதுவும் பாசிபிள். அப்புறம் டார்கெட் ரிசோர்ஸ், எந்த ரிசோர்ஸ், அதாவது 10 அப்ளிகேஷன் இருக்கு, 10ல மேபி 4 மட்டும் தான் நீங்க பண்ணணும், பாக்கி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதையும் நீங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுல கிளவுட் பேஸா இல்ல யூசர் ஆக்ஷனா ஆத்தென்டிகேஷன் கான்டெக்ஸ்டா என்னங்கிற டீட்டெயிலும் நீங்க போய்க்கலாம். அடுத்து கண்டிஷனல் ஆக்சஸ். ஓகே, இதுதான் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஓகே, இந்த இப்ப இதை நான் பண்ணணும்னா என்ன ரிஸ்க் லெவல், ஹையா லோவா இதுவா? ஓகே, அடுத்து இது சைன்இன் ரிஸ்க். இப்போ நீங்க சொன்ன வேற இடத்துல இருந்து சைன்இன் பண்ணாருன்னா அது ஹையா ட்ரீட் பண்ணுமா லோவா ட்ரீட் பண்ணுமா அப்படிங்கறத பத்தி. இன்சைடர் ரிஸ்க். ஓகே, இது புதுசா கொண்டு வந்திருக்காங்க, இன்சைடர் ப்ரிவியூல தான் இருக்கு. ஓகே, அதாவது வித்தின் தி கம்பெனிக்குள்ள ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் டிவைஸ், இதுக்கு டிவைஸுக்கு மட்டும் டிவைஸா இது வந்து உங்களுக்கு வந்து மேபி ஐஓஎஸ் உங்களுக்கு ஓகேயா இருக்கலாம், விண்டோஸ் டிவைஸ் வந்து ஆண்ட்ராய்டோ இல்லை விண்டோஸோ மற்றதோ உங்களுக்கு வந்து நாட் ஓகேயா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மட்டும் எப்படி. அப்புறம் லொகேஷன், அதாவது கண்ட்ரி, சில ஸ்பெசிபிக் லொகேஷன்ல இருந்து சில அஃபெக்டட் கண்ட்ரில இருந்து மட்டும்தான் பண்ணணும், மற்ற இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு கூட நீங்க என்ன பண்ணலாம், செலக்டட் லொகேஷன் அப்படின்னு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், எந்த லொகேஷன்ல இருந்து பண்ணலாம், எந்த லொகேஷன்ல இருந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலும் நாம இங்க செலக்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இதை பேஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், நாம ஒருத்தருடைய ஐடென்டிட்டியை வந்து எங்கேருந்து அக்சஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத கண்டிஷன் போட்டு நம்ம உள்ள வர்றதும் இது பண்றதையும் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுவும் பாசிபிள். ஓகே, ஸோ அடுத்து பாஸ்வேர்ட் ரீசெட், செல்ஃப் ரீசெட் பண்ணி சொல்லிக்கிறது. ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுல எக்கச்சக்கமா இருக்கு. ஓகே, போனோம்னா இதுவே போய்கிட்டே இருக்கலாம் நம்ம கண்டினியூவா. நான் அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் இதுல எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ண போறது இல்லை. நமக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு தான், அதுதான் நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்றேன். ஜஸ்ட் உங்களுக்கு டூர் தான் காமிக்கிறீங்க. ஓகே, இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரோல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்.
இப்போ ரோல் அப்படின்னு வரும்போது இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஐடி, இப்போ ரோல். இந்த ரோல்ல என்ன மாதிரி ரோல் வந்து நம்ம கொடுக்கலாம், என்ன மாதிரி ரோல் நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க தான் குளோபல் அட்மின், நீங்க இந்த அப்ளிகேஷன்ல யாருக்காவது டெலிகேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு யூசருக்கு வந்து அதை மட்டும் கொடுக்கலாம். இல்ல அவங்க டெவலப் பண்றாங்க அப்ளிகேஷன், அவங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும்னா அவங்களுக்கு அதை மட்டும் கொடுக்கலாம். சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், ரோலை நம்ம அசைன் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் ரோல் மட்டும் நம்மளால கொடுக்க முடியும். ஜென்ரலா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த குளோபல் அட்மின் இருக்கு பாத்தீங்களா, இது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதுதான் வந்து என்ன, இந்த குளோபல் அந்த அஷூர் ஏடி டெனன்ட்டையும் மற்ற விஷயத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய யூசர். ஓகே, அதனால என்ன பண்ண மாட்டோம், இது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் நாம கொடுக்க மாட்டோம். ஓகே, ரெண்டாவது, இப்போ இந்த இடத்துல கெஸ்ட் யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் செட்டிங்ஸ் போனோம்னா, யூசர் செட்டிங்ஸ்ல யூஸ்வலா எல்லா கம்பெனிஸ்ல நிறைய இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த கெஸ்ட் யூசர் வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த கெஸ்ட் யூசர் இருந்துச்சுன்னா வெளியில இருந்து ஆளு வந்து அக்சஸ் பண்ணலாம். ஓகே, as long as நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா, இப்போ இது இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், இன்னொரு அஷூர் டைரக்டரி இருக்கிறவரை நான் இன்வைட் பண்ணி என்னோட ஆக்டிவிட்டியில என்ரோல் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம், நான் அவங்கள அங்க அக்சஸ் பண்ண வைக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட் அக்சஸ், இது மோஸ்ட்லி வந்து யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது பாசிபிள், இது ரொம்ப இது இந்த ஆப்ஷனே இருக்காது. இதுதான் வந்து யூஸ்வலா போவாங்க, இல்ல இது ரெண்டு தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து யாருக்கு எக்ஸ்டர்னல் யூசருக்கு வந்து கொலாபரேஷன் செட்டிங்ஸ்ல என்ன ஆக்சஸ் கொடுக்கலாங்கிற டீட்டெயிலும் இந்த இடத்துல நீங்க போகலாம். அப்புறம் லைசன்ஸ், இப்போ நாம ஒரு விஷயத்த வந்திருக்கோம்னா ஒருத்தர் யாருக்கு என்ன லைசன்சிங் அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து இங்க முடிவு பண்ணலாம். லைசன்ஸ்ல வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லைசன்ஸ் என்னென்ன மாதிரி டைப் லைசன்ஸ் இருக்கு, எதை நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க லைசன்ஸ் எல்லாமே இருக்கும், இந்த லைசன்ஸை நம்ம வந்து யாருக்கு அசைன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இங்கதான் முடிவு பண்ண முடியும். ஓகே, அது இல்லாம நம்ம இப்போ இங்க போனோம்னா இந்த இடத்துல அஷூர்ல வரும்போது ஜென்ரலா ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது குளோபல் அட்மினா இருக்கிறவரு ஓகே அஷூர்ல இருக்க எல்லா ஐடியும் அக்சஸ் பண்ணலாமா, எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணலாமான்னா பண்ண முடியாது, அன்லஸ் நீங்க இந்த இது எஸ்ன்னு கொடுத்தால் ஒழிய. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து குளோபல் அட்மினுக்கு மட்டும்தான் எஸ் இருக்கும், வேணாம்னா நம்ம இதை ஆஃப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து என்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா இருக்கக்கூடிய ஹை லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இதுதான் நம்ம பார்த்த டெமோ. இதோட வந்து நமக்கு வந்து என்ன பண்றோம்னா இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஹை லெவலா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நீங்க நிறைய நல்லா படிக்கணும், நல்லா செய்யணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல வந்து எக்கச்சக்கமா இருக்கு, இது தனி சப்ஜெக்ட், இதுக்கு எக்ஸாமே தனியா இருக்கு. அந்த எக்ஸாம் பேர் வந்து SE300. ஓகே, இதுக்குன்னு தனி சர்டிபிகேஷன் கோர்ஸே இருக்கு. அதை நான் இங்க எடுக்கல, ஏன்னா நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன, இந்த ஐடிசியும் இதையும் நம்ம எப்படி நம்ம அஜூர்ல யூஸ் பண்றோங்கிறத நம்மளுடைய இது. அதனால நான் இந்த லெவலோட நிறுத்திக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன் அடுத்த பார்ட்டுக்கு போறது. என்னப்பா இது இருக்கா? அந்த இது AWS கனெக்ட் காமிச்சிங்களா பாய்? அதுல வந்து ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா அந்த மைக்ரோசாஃப்ட் கனெக்ட் போனீங்கன்னா கிளவுட் சிங்க்னு இருக்கு, கனெக்டட் சிங்க்னு இருக்கு பாய். ஸோ இப்போ நீங்க ட்ரை பண்ணது வந்து கனெக்டட் சிங்க்ல பாய். ஓகே, ஸோ ரெண்டு இருக்கு. நீங்க கேட்கறது என்னன்னா வந்து நான் இங்க போயிட்டு இன்ட்ரா கனெக்ட் என்ட்ராக்கு போனேன்னா ஓகே, நீங்க கேட்கறது இந்த பேஜ், இந்த பேஜில். ஓகே, நீங்க கேட்கறது ரெண்டு மாதிரியான கனெக்ட் இருக்கு. ஓகே, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்ட் சிங்க் ஃபீச்சர்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து கனெக்ட் சிங்க்னு ஒன்று இருக்கு. ஓகே, ரெண்டு இருக்கு இதுல. ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ இதுல ரெண்டு விஷயத்துல என்ன அப்படின்னா, நீங்க கேட்டதுல போர்ட்டலுக்கு போன திரும்பி அப்படின்னா நான் பண்ணிருக்கிறது வந்து கிளாசிக். ஓகே, கனெக்டட் சிங்க் இருக்கு, இங்க இருந்துச்சு, அங்க இருக்கா, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா பாருங்க கனெக்ட். எங்க இருக்கு போனீங்கன்னா இங்க ரெண்டு இருக்கும். ஓகே, கிளவுட் சிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கிளவுட் சிங்க் தான் இப்ப இருக்கிற நியூவா வந்திருக்கு, புதுசா வந்திருக்க கான்செப்ட். ஓகே, ஸோ
Azure AD to here நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா இதுதான் புதுசா இருக்கக்கூடிய கான்செப்ட். இது லைட் வெயிட்டா இது? லைட் வெயிட் பிளஸ் வந்து மச் பெட்டர் தென் தி கனெக்ட் சிங்க். ஓகே, ஸோ இது நீங்க ஒரு கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணி அது வழியா நீங்க என்ன பண்ணணும்னா சிங்க் பண்ணணும். இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா ஹைபிரிட் கொடுக்குறாங்க. ரெண்டுமே நீங்க பண்ற மாதிரி உங்களுக்கு ஹைபிரிட் கொடுக்குறாங்க. ரெண்டுமே கோ எக்ஸிஸ்டண்டா இருக்கலாம், ரெண்டுமே வச்சு நீங்க பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு திஸ் வில் பி த வே டு கோ இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் நியூ. ஓகே, இப்போ அந்த ஆன்-பிரெம் அசூர் ஏடிலேருந்து வந்து அசூர் ஏடிக்கு சிங்க் பண்ணிட்டோம். ஃபியூச்சர்ல வந்து எதனா ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஆகுதுனாலும் அதுவும் டெல்டா சிங்க்கும் நடக்கும்ல பை? ஆமா ஆமா, எவ்ரி 30 மினிட்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த சர்வரே டவுன் பண்ணிடுறோம், இனிமேல்ட்டு வேணாம் ஆன்-பிரெம் ஏடின்றது. அப்போ என்ன பை நடக்கும்? இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் லைவா ஆக்டிவா ஆயிடுமா பை அசூர் ஏடியில்? ஆமா, இங்கே தான் இருக்கும். பாஸ்வேர்டு இங்கதான். சிங்க் ஆகிட்டுருச்சுன்னா இங்கே தான் இருக்கும். பட் நான் அப்படிதான் பண்ணியிருந்தேன் இல்லையா, நான் இப்பதான் அப்படிதான் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ என்னோட சர்வரை வந்து நான் வந்து ஆன் பிராம்ல ஷட் டவுன் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஓகே, இந்த டெமோக்காக தான் ஆன் பண்ணேன். சரி சரி. ஓகே, ஸோ என்ன இங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க கேள்வியில நீங்க கேட்ட கேள்வியில முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஃபெடரேட்டட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம் இங்க. ஓகே, ஸோ இந்த இந்த ஆன்பிராம்ல இருக்கக்கூடிய இந்த சர்வரோட வேலை என்னன்னா, இப்போ நம்ம பண்ணிருக்கிற ரோல் என்னன்னா, இந்த சர்வரோட ரோல் இங்க இருக்கிற யூசர் அங்க போகணும், அவ்வளவுதான் நம்ம பண்ணிருக்க வேலை. ஓகே, நாம இத வந்து ஒரு ப்ராக்ஸியாவோ ஃபெடரேட்டடாவோ நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நாம பாஸ்வேர்ட் ஹேஷிங்னு ஒன்று இருக்கு, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இது ஃபெடரேட்டட்ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து நமக்கு சிங்க் ஆகி கிளவுட்லயே இருக்கும். ஸோ ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேஷன் எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா கிளவுட்லயே நடக்கும். ஓகே, பட் அந்த பாஸ்வேர்ட் சிங்க் மட்டும் அதுவும் கிளவுட்ல இருக்கும். ஹேஷ் ஆகி இருக்கும், இங்கே இருக்கும். இதே அதை நீங்க எடுத்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணினீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ADFS ஃபெடரேட்டட் சர்வீஸ் வந்து ஆன்பிராம்ல ரன் ஆகணும். அப்ப ஒவ்வொரு டைம் ஆத்தரைசேஷன் அங்க போகும், அங்கதான் அங்கேருந்து இங்க ரீடைரக்ட் ஆகும். கரெக்ட். ஓகே, ஓகே, அப்பதான் உங்களுக்கு அங்கேருந்து வரும், டோக்கன் எல்லாமே அங்கதான் வரும், அங்கேருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேஷன் ஏற்படும். அதுதான் இருக்கிறதுல காம்ப்ளெக்ஸ்ல பை. ஆமா, ஐ மீன் இட்ஸ் நாட் அ காம்ப்ளெக்ஸ். அதுல இன்னும் காம்ப்ளெக்ஸ் என்னன்னா வந்து ஜென்ரலா வந்து ADFS ஃபெடரேட்டட் சர்வீஸை வந்து நமக்கு வந்து பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ரொம்ப கம்மி. அத வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்காவே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ ப்ராக்ஸி ஒன்று போடணும், அதுல ப்ராக்ஸில வந்து அப்பப்போ பிரச்சனைகள் வரும். அதான வழி, வேற ஒண்ணு. ஆனா முக்காவாசி என்டர்பிரைஸ் கஸ்டமர் எல்லாருமே யூஸ் பண்றதுன்னா ADFS ஃபெடரேட்டட் சர்வீசஸ் வழியா தான் உள்ள போவாங்க. ஓகே பை. இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்கும் யூஸ் பண்ணிட்டா அந்த ஆத்தரைசேஷன் ஃபுல்லா கிளவுட்லயே நடக்கும். ஆனா பாஸ்வேர்ட் மட்டும் இங்க சிங்க் பண்ணிக்கணும். ஆமா, அந்த பிசினஸ் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல பை. ஆமா, இல்ல அது வந்து ஒன்றும் உங்களுக்கு ரிஸ்க் இல்லையே இப்போதைய பொறுத்த வரைக்கும். ஆரம்பத்துல பேசினாங்க, இப்போ அவ்வளவு யாரும் பேசுறதே இல்லை அதை பத்தி. ஓகே ஓகே பை. அந்த கிளவுட் சிங்க் வந்து ஆல்மோஸ்ட் லைட் வெயிட் ஏஜென்ட் சொல்றது வந்து ஒரு ஏஜென்ட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். ஸோ அதுல இந்த கனெக்டிவிட்டி இந்த ஆன்-பிரெம் டு இங்க வந்து கனெக்டிவிட்டி பண்ணி கொடுத்துறது, ஆத்தரைசேஷன் கிளவுட் நடக்குது. ஆல்மோஸ்ட் லைக் இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் மாதிரி தானே பை? இல்ல அது கிளவுட் கனெக்டும் அதுக்கும் சம்பந்தம் வேற. ஓகே, கிளவுட் கனெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, கிளவுட் கனெக்ட் வந்து நம்ம வந்து கிளவுட் சிங்க் என்ன பண்ணுதோ அதே வேலையை தான் அது பண்ணுது. ஓகே, இப்ப நம்ம AD ஃபெடரேட்டட் சர்வீஸ் கனெக்ட் பண்ணோம்ல, இந்த ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யுது. ஓகே, இது புதுசா வந்திருக்கிறது, அது பழசு, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன, சோ அது வேற. நீங்க கேட்ட ஒரு ராஜா அவரு ஆசிஃப் கேட்ட கேள்வி வேற, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. ஓகே, இது நம்ம
கிளவுடுக்குள்ள இருக்கக்கூடிய யூசரும் ஆன்பிராம்ல இருக்க யூசரை வந்து கிளவுடுக்கு சிங்க் பண்ணி நாம பண்ணிக்கிறதுக்காக உள்ளது. ஓகே, அதோட ஓகே வேலை தான் இது. ஓகே பை. நீங்க உங்க இதுல ஷேர் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் ஏடி கனெக்ட் மட்டும் பாஸ்வேர்ட் ஹேஷ்டேக் நடக்குது. ஈவன் ஆமா. நம்ம வந்து அந்த பெடிஷன் சர்வர் டவுன் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு ஆத்தரைசேஷன் நடந்துரும். இது ஆமா. சிங்க் மட்டும் ஸோ ஆகாது. பேசிக்கா என்னன்னா, இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்டெப்புல வந்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு ஹேஷிங் பண்ணுமா அப்படின்னு ஒரு ஸ்டெப் இருக்கும். அதை டிக் பண்ணிருப்பீங்க. ஆமா, அது பண்ணிருப்பான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு இது வித்தியாசம். அந்த இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஏடிஎஃப்எஸ் ஃபெடரேட்டர் சர்வீஸை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். பண்ணி அதை வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ அதுதான் பை ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு பை. இது நிறைய டைம் வந்து சர்டிபிகேட் எக்ஸ்பயர் ஆகுது, ஆமா, ப்ராசஸர் டவுன் ஆயிடுது, ஆமா, ஆத்தன்டிகேஷன் நடக்க மாட்டேங்குது. ஆமா. அது வந்து அதுக்காக தான் அதுக்கு தனியா அட்மின் வேணும், தனியா வேணும்னு சொல்றது. ஓகே. ஸோ அது தனி கான்செப்ட்ல, அது இப்ப இன்னைக்கு நேத்து இல்லையா? ஏடி ஃபெடரேட்டர் சர்வீஸ் ரொம்ப நாளா இருக்குதுல்ல. ஆமா, அவங்களுக்கு இப்ப எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த கிளவுட் சிங்க்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மூவ் பண்ணதுக்கு மைக்ரேட் பண்ணக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் பை. ம். தேங்க்ஸ். இப்போ டிவைசஸ்லாம் கூட நம்ம இப்போ யூசர் சிங்க் பண்ணணும், குரூப்ஸ் அந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் எல்லாமே சிங்க் பண்ணிக்கலாம். எல்லாமே இல்லைங்களா? பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ மீன் அதுக்கு தான் நிறைய ஆர்டிக்கல், நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு ஏன் ஸ்ட்ரகிள் பண்றீங்க அந்த இடத்துல புரியல எனக்கு. ஸோ இங்க போனீங்கன்னா இந்த ஆர்டிக்கிளே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க இந்த இதுதான் நீங்க கேட்கறது. ஓகே, எக்ஸாக்டா நீங்க கேட்கறது தான். ஓகே, ஸோ பேசிக்கா என்ன நடக்குது அப்படின்னா, யூசர் இங்க இருக்காரு, அன்பிராம் யூசர் சைன் இன் வருது. ஓகே, இப்போ வித்தின் தி இன்ட்ராநெட்ல இருக்கும்போது அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எத்தனை இன்ட்ராநெட்ல டைரக்டா அவர் போய் இந்த இடத்துல சைன் இன் பண்ணிடுவார். ஒரு பிரச்சனையும் இல்லை. பண்ணிட்டு ஆக்சஸ் என்னவோ கிளவுட் பேஸ் அப்ளிகேஷன் நேரம் என்ன பண்ணுவாரு, கிளவுடுக்கு வந்து அது ரீடைரக்ட் பண்ணணும், அங்க போய் அவங்க அக்சஸ் பண்ணிக்கும். இதே அவர் வந்து எக்ஸ்ட்ரா நெட்ல இருக்காரு அப்படின்னா, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அவரு சைன் இன் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் வந்த உடனே ரிக்வெஸ்ட் இங்க எடுத்துட்ட உடனே என்ன பண்ணணும்னா, இது டைரக்டா வந்து என்ன நம்ம ப்ராக்ஸி கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம், நேரா என்ன பண்ணும், ஃபெடரேட்டர் ப்ராக்ஸிக்கு அனுப்பிட்டோம். ப்ராக்ஸி என்ன பண்ணணும்னா வேலிடேட் பண்ணும் இங்கேருந்து. பண்ணிட்டு ட்ரஸ்டடா இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஆக்சஸ் வந்து இங்க வரும். அந்த ஆக்சஸ் வந்து நம்ம வந்து இங்க ஆக்சஸ் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். கரெக்ட் பை. ஆக்சுவலா இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஏடிஎஃப்எஸ் வேணும், ஏடிடி கனெக்ட் வேணும், ஒரு ப்ராக்ஸி சர்வர் வேணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 சர்வர் வச்சு மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். இல்ல அடிக்கடி இந்த ப்ராக்ஸ் சர்டிஃபிகேஷன் வேற, அதுக்கு ஏதோ இன்பில்டா சர்டிஃபிகேஷன்ஸ் 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஏதாச்சும் பாலிசி அப்கிரேட் பண்ணா டவுன் ஆயிருது. ஆமா, இது அது காம்ப்ளெக்ஸ் தான் இல்லையா? அதுக்காக தான் என்டர்பிரைஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அது வேணாம்னா அதுக்கு பாஸ்வேர்ட் சிங்க், யூசர் டிவைசஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஏடி கனெக்ட் வழியா கனெக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் சிங்க் பண்ணிட்டு நாம நீங்க பண்ணது ஒரே ஒரு சர்வர் தானே பாய்? அந்த ஏடி கனெக்ட் பண்ணிட்டு தான் போட்டு எல்லாமே ஒரே இதுல தான். ஆமா, இது பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன். அதே மெத்தட்ல பாஸ் த்ரூ. எது எஃபிஷியன்ட் பாய்? சிம்பிள் அண்ட் ஈஸி அப்படின்னா வந்து பாஸ்வேர்ட் ஹேஷ். ரெண்டாவது பாஸ் த்ரூ, அதுக்கப்புறம் ஃபெடரேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஆனா அந்த ஏடி கனெக்ட்ல வந்து டொமைனை நீங்க அந்த பேக் சைட்ல நடக்கிறது வந்து அந்த டொமைனை கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? இது மாதிரி சைல்ட் டொமைன் இருந்தாலும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டா அங்க உள்ள யூசர் கிரியேட் பண்ற யூசர் எல்லாமே இங்க வந்துரும் அப்படிதானே? ஆமாப்பா. ஐ மீன் அது உன்னோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து தான் பார்க்காது. நீ என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்க, என்ன பண்றேங்கிறத பொறுத்து தான் அது உனக்கு வந்து மாறும். நீ வந்து ஒரே ஒரு டொமைன் மட்டும் பண்ணணுமா, இல்ல டொமைன்ல ஒரு ஓயு மட்டும் பண்ணணுமா அப்படிங்கிற லெவல் கூட நீ போய்க்கலாம். ஃபுல் டொமைனே கனெக்ட் பண்ண அவசியம் இல்ல. இந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் இந்த ஓயு மட்டும் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். ஓயு லெவல்ல கூட நீ போலாம். அது மாதிரி ஒரு பாலிசி எழுதுறது சொன்னீங்களா? இப்போ வந்து யூசர் வந்து வீட்ல இருந்து அக்சஸ் பண்ணா அது மாதிரி எழுதுறது ஒரு ஆப்ஷன் இருந்ததுல. இப்போ விபிஎன்ல தான் அவர் அக்சஸ் பண்ணுவாரு. விபிஎன் வந்து ஆக்டிவ் டைரக்டரியில கனெக்ட் பண்ணிருக்காம FortiGate ஃபயர்வால்ல இருக்குன்னு வச்சுங்க அந்த யூசர். அப்போ
இப்ப ஏடி கனெக்ட வச்சு நீங்க வந்து டொமைனை கனெக்ட் பண்ணிருவீங்க. FortiGate ஃபயர்வால்ல உள்ள யூசரை எப்படி அது டிடெக்ட் பண்ணி அது பிளாக் பண்ணுது அது? அந்த நெட்வொர்க் இருக்குல்ல, ட்ரஸ்டட் நெட்வொர்க்னு இருக்கும்ல. ஓகே. அந்த பப்ளிக் ஐபி வச்சு இது ஆ, பண்ணிடுவீங்க. ஓகே. ஆமா. அதுல அது நேம் நெட்வொர்க் இருக்கும் பாரு. அந்த நேம் லொகேஷன்ல போட்டு ட்ரஸ்ட் பண்ணிக்கலாம் ஆ, நம்ம. ஆமா. அப்போ கண்டிஷனல் அக்சஸ் போனோம்னா, ஓகே. இந்த கண்டிஷனல் அக்சஸ்ல வந்து நமக்கு வந்து அந்த இது இருக்கு. அப்புறம் என்ன ப்ரொடெக்ஷன்ல போயிட்டு கண்டிஷனல் அக்சஸ் போனோம்னா, கண்டிஷன் அக்சஸ்ல நம்ம வந்து அந்த பர்டிகுலர் இதுல வந்து ஒன்னு நேம்டு லொகேஷன் இல்ல விபிஎன் கனெக்டிவிட்டி. ஓகே, விபிஎன் கனெக்டிவிட்டி போயிட்டு சர்டிபிகேட் பேஸ்டா இல்ல டூரேஷனா என்னங்கிறது. ஓகே, அப்படி இல்லைன்னா நீ வந்து இது என்ன ஆத்தென்டிகேஷன் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஆத்தென்டிகேஷன் ஸ்ட்ரென்த் அது இல்லாம நீ நார்மலா உனக்கு கண்டிஷன்ஸ் வேணும்னா நீ நேரடியா போயிட்டு இங்க இந்த இடத்துல நீ என்ன பண்ணலாம், உன்னோட கண்டிஷன்ஸ் வரும்போது இங்க அக்சஸ் கண்ட்ரோல்ல கண்டிஷன்ஸ்ல இந்த கண்டிஷன்ஸ்ல இங்கே வரும்போது லொகேஷன்ஸ். ஓகே, இந்த லொகேஷன்ல இங்க முடிவு பண்ணணும் ஆல் ட்ரஸ்டட் லொகேஷன்ஸா இல்ல செலக்டட் லொகேஷன்ஸா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணணும். ட்ரஸ்டட் ஐபி ரேஞ்ச் கூட கொடுக்கலாம் நீ. ரைட்டா? ஓகே. ஓகே. ஆனா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த இடத்துக்கு போய் இந்த ஆப்ஷன் இங்க இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அஜூர் போர்ட்டல் வந்து ஒரு 3 இயர் பேக்லாம் வந்து வேற மாதிரி தானே இருந்தது. 3 இயர்ல முன்னாடியே இருந்திருக்கும் நான் பார்த்து. இதான் இல்ல போர்ட்டல் மாறும்ல நானா? அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேற வேற இடத்துல மாறும்ல. அதான்ப்பா, பழசுல அப்படி இருந்துச்சு. இப்போ நீ வந்து 5 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 4 இயர்ஸ் 4.5 இயர்ஸ் தான் இருக்கு, இந்த போர்ட்டல் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இல்ல ஃபியூச்சர்லயும் மாற வாய்ப்பு இருக்குல்ல, வேற ஏதாவது அப்டேட் வரும்போது மாத்துவாங்க. சோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. அந்த இது ஆமா ஆமா, அதுதான் ரெண்டு போர்ட்டலையும் காமிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டி அண்ட் கவர்னன்ஸ், ரைட்? ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இட், இங்க போனீங்கன்னா இங்க இருக்கு. ஓகேயா? ஸோ சில விஷயங்கள் இந்த இடத்துல இருந்து வரும், இங்க வரும்போது அந்த போர்ட்டல் மாத்திருக்காங்க. இது புதுசா வந்திருக்க போர்ட்டல். ஆமா, இதுல நம்ம என்ட்ராலே போயிட்டு செக்யூரிட்டில எல்லாமே டாக் பண்ணி அங்கேயே கூட டாக் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, சேம் தான். நிறைய இடத்துல நிறைய சிம்பிளிஃபைட் பண்ணி நிறைய தான் கொண்டு வராங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஓகே பை இப்போ நீங்க என்ட்ரா ஐடிலையும் abc.comனு ஒரு டொமைன் இருந்தது, ஆன் பிரேம்லையும் abc.comனு ஒரு டொமைன் இருந்தது. இந்த ரெண்டு இதுலையும் மேப் பண்ணி சிங்க் பண்ணோம் இல்லை பை. இப்போ நான் வந்து ஆன் பிரேம்ல வந்து ஒரு xyz.comனு xyzன்னு ஒரு டொமைன் வச்சுருக்கேன். ஆனால் வந்து என்ட்ரால வந்து ஏபிசின்னு ஒரு டொமைன் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் மேப் பண்ணி மைக்ரேட் பண்ணலாம், சிங்க் பண்ணலாம். அது இஸ் ரைட்? நான் கேட்குற கொஸ்டின் ரைட்டான்றது புரியுது இருக்கு. அதுக்கான ஆன்சர் தான் இது. ஓகே, அந்த ஓகே. கந்தோசா.com இது வந்து என்ன சொல்றது, fabric.com, ரைட்? ஆன்லைன்ல வந்து டொமைன் நேம் வேற மாதிரி இருக்கும், சோர்ஸ்ல வந்து ரெண்டுமே இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம். ஓகே, இங்க இந்த ரெண்டுமே எங்க இருக்கலாம், தப்பு இல்லையே. நேரா போயிட்டு எந்த இடத்துல போயிட்டு ஓகே I can add a multiple custom domain, right? I never say that இங்க வந்து நம்ம ஒரு டொமைன் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. எத்தனை டொமைன் வேணுமோ இங்க ஆட் பண்ணலாமே. ஓகே. என்ன பண்ணும், நான் வந்து யூசர் கிரியேட் பண்ணும்போது நான் ரெண்டு மல்டிபிள் டொமைன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மல்டிபிள் டொமைன்ல எந்த டொமைன்ல யூசர் கிரியேட் பண்றேன்னு கேட்கும். சரிதானே? ஓகே. இந்த பாக்ஸ்ல எனக்கு ரெண்டு டொமைன் இருக்குன்னா இன்னொன்று fabric.com kanthosa.com வரும். அதை செலக்ட் பண்ணி அதை நான் கொண்டு வரணும். எனக்கு இன்னும் 3